வசனம். சங்கீதம் 103 அதிகாரம் 3 வசனம். அவர் உங்கள் எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறார். அவர் உங்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நோயால் பாடுபடுகிறீர்களா? மடமுடைந்து இருக்கிறீர்களா? கண்கள் நீருடன் மனது தளர்ந்து உடல் வலியால் துயருறுபவர்களுக்கு இன்று உங்கள் மீது கர்த்தரின் குணமளிக்கும் கரம் விரிகிறது. அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், உங்கள் நோய்களை குணமாக்குகிறார். விவிலியத்தில் நாம் காண்கிறோம், மத்தேயு அதிகாரத்தில் ஒரு பெண் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு நோயால் துன்புற்றாள். அவளுக்கு மருத்துவம் எதுவும் உதவவில்லை. அவள் தனிமையில் விசுவாசத்துடன் இருந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இயேசுவின் ஆடையை மட்டும் தொட்டாலும் எனக்கு குணம் கிடைக்கும். அவள் மக்கள் கூட்டத்தினிடையே சென்று கண்கள் நீரால் நம்பிக்கையுடன் இயேசுவின் ஆடையை தொட்டாள். உடனே அவள் குணமடைந்தாள். இயேசு திரும்பினார். அவர் அவளை பார்த்து, மகளே, பயப்படாதே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்றார். அவளுக்கு முழுமையான குணம் கிடைத்தது. இன்று நீங்களும் நோயால் அவதிப்படுகிறீர்களா? நம்பிக்கை வைத்து ஜெபியுங்கள். அவர் உங்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்துவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை நிறைவாக்குவார். சங்கீதம் 103 அதிகாரம் 3 வசனம் நம் கர்த்தரின் வாக்குறுதி. அவர் உங்கள் எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறார். அவர் உங்கள் எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நிச்சயமாக குணமாக்குவார். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மிடம் முழு நம்பிக்கையுடன் வருகிறோம். நீங்கள் குணப்படுத்தும் தேவன் என்பதை கற்று உங்கள் வார்த்தையின் வாக்குறுதியை பற்றி கொள்கிறோம். எங்கள் உடலும் மனமும் ஆவியும் உங்கள் புனித தொடுதலால் புதுப்பிக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தை உறுதியாக இருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கும் குணமளிக்கும் அருளை பெற இன்று உம்மிடம் முழு நம்பிக்கையுடன் நான் வருகிறேன். இப்பொழுது நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தற்போது நோயால் போராடுபவர்களுக்கு உடல் மற்றும் மனநிலைக்கு ஆறுதலாக உங்கள் குணப்படுத்தும் சக்தி தங்குவதாக. அவர்களின் குடும்பத்தாருக்கு தூய ஆவியின் ஆறுதல் அவர்களுக்கு துணை நிற்பதாக. மருத்துவர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு ஞானமும் இரக்கமும் நிறைந்த செயல்பாடுகளுக்காக அவர்களை வழி நடத்துவதாக. எரேமியா 30 அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்கும் உமது வாக்குறுதி, நான் உங்களுக்கும் உங்கள் காயங்களுக்கும் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பேன், நான் குணப்படுத்துவேன் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். அந்த வாக்குறுதியை இன்றும் நாம் பிடித்து கொள்கிறோம். அற்புதமான குணமளிப்பு உம்மிடமிருந்து கிடைக்கட்டும். ஆண்டவரே, நீங்கள் மட்டுமே முழுமையான மற்றும் நீடித்த குணப்படுத்துதலை வழங்கக்கூடியவர். எங்கள் ஜெபத்திற்கு உங்கள் கருணையால் பதிலளியுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.